இவ்வாறாகவே உயிரியல் கட்டுப்பாடு இங்கு நடைபெறுகின்றது. In October, November or March, April, May, June, the intensity of the solar light is increased very vigorously. That means the temperature of the daytime is increased very vigorously and hot blowing air is happened. And because of the hot blowing air, the temperature of the leaves is increased. The water content from the leaves will evaporated in the atmosphere and dehydration take place in the leaves. அக்டோபர் முதல் ஜூன் மாதம் வரை காற்றில் வெப்பம் அதிகரித்து கொண்டே இருக்கும். இவ்வாறு அதிகரிக்கும் போது இலைகளின் மேலே வெப்பம் அதிகரிக்கின்றது. இதனால் அதில் உள்ளே நீரானது வெளியேற்றப்படுகின்றது. அதனால் நீர் பற்றாக்குறை ஏற்படுகின்றது. And because of the dehydration, nirjadikaran, dehydration means nirjadikaran. Dehydration, the leaves become yellowish color and then afterward they are dried. இவ்வாறு நீரானது வெப்பத்தினால் வெளியேற்றப்படும் பொழுது இலை பரப்பிலிருந்து இந்த இலையானது மஞ்சள் நிறமாக மாறிவிடுகின்றது. அதன் பிறகு இந்த இலை உதிர்ந்து விடுகின்றது. But when you raise the maize plant and marigold, the blowing air is restricted by the plants. And when the blowing air is restricted, the air start to flow in the circle. And when around the plant, and when the blowing air start to blow around the plant, the temperature is cooled down by 5 to 6 degrees centigrade, and there will be no dehydration at all. இந்த துளுக்க சாமந்தியும் மக்காச்சோளமும் என்ன செய்கின்றது என்றால், வெப்ப காற்று அதிகமாக வீசும் பொழுது வெப்பமான சூழ்நிலைகளில் வெப்பக்காற்று அதிகமாக இருக்கும். அப்பொழுது இலையின் மேல் பரப்பிலிருந்து தண்ணீர் வெளியேறிவிடும். இது தடுத்துவிடும். எவ்வாறு என்றால், இந்த வெப்பக்காற்றை இது தடுக்கின்றது. மக்காச்சோளமும் துளுக்க சாமந்தையும் தடுத்து இந்த காற்றானது அங்கேயே சுற்றி சுற்றி வரும். இவ்வாறு சுற்றி வரும் பொழுது மற்ற செடிகளுக்கு அருகில் உள்ள சீதோஷ்ண நிலை 5 முதல் 6 டிகிரி சென்டிகிரேட் குறைந்து விடுகிறது. இதன் மூலம் நீர் பற்றாக்குறையும் குறையும், இலைகள் உதிர்வது தவிர்க்கப்படும். On other hand, in cold season, winter season, if the temperature will cool down, at that time cold waves also are restricted by the plants. They start to blow around the plant and the temperature will be increased by 5 to 6 degrees centigrade and the damage will be restricted. குளிர்காலத்திலும் சீதோஷ்ண நிலை மிகவும் குறையும் பொழுது இதே காற்றை இந்த மக்காச்சோளம் துளுக்க சாமந்தையும் தடுத்துவிடும். இந்த காற்றானது இந்த 2 செடிகளுக்கு அருகிலேயே சுற்றி சுற்றி வந்து 5 அல்லது 6 டிகிரிகள் உயர்த்திவிடும். சீதோஷ்ண நிலையை 5 அல்லது 6 டிகிரி உயர்த்திவிடும். And the maize will give the roti and cowpea will give the dal roti. That means your feed. மக்காச்சோளத்திலிருந்து நீங்கள் ரொட்டி செய்யலாம். தட்டைப்பயிரிலிருந்து நீங்கள் தால் பருப்பு செய்து சாப்பிடலாம். And livestock animals will get the nutritious fodder, proteinous fodder. கால்நடைகளுக்கு தீவனமாக தட்டைப்பயிரும் மக்காச்சோளமும் அமையும். And when you sell the grains, you will get the money. Your pocket will be increased. இந்த மக்காச்சோளத்தையும் தட்டைப்பயிரையும் நீங்கள் விற்கவும் செய்யலாம், சம்பாதிக்கலாம். Marigold in the festival season, that means Vijayadashmi and Diwali period, Deepavali, or any other festivals, there is a great demand and there is a prices also, you get better prices. So marigold flowers will give you the money very well. தீபாவளி, விஜயதசமி போன்ற பண்டிகை காலங்களில் சந்தையில் பூக்களின் விலை அதிகரித்தே காணப்படுகின்றன. இந்த துளுக்க சாமந்தியை நீங்கள் சந்தையில் விற்பதனால் அதிக அளவு பணமும் ஈட்டலாம். And marigold plants, all other plants will give the mulching material also in season. இந்த துளுக்க சாமந்தியின் வாழ்நாள் முடியும் பொழுது இதனை நீங்கள் மூடாக்காகவும் பயன்படுத்தலாம். Understood? Why the word today? Okay. ஏன் இந்த ஊடுபயிர்கள் நாம் செய்கின்றோம் என்பது புரிந்துவிட்டதா?
Sorry. Then write down. Give the Jivamrutam in rainy season to the plants. 1 cup Jivamrutam in between 2 plants on the soil surface once a month or twice a month. மழைக்காலத்தில் ஜீவாமிர்தத்தை ஒரு குவளை ஜீவாமிர்தத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 செடிகளுக்கு இடையே இதை ஒரு மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது இருமுறையோ ஊற்றுங்கள். ஒரு குவளை ஜீவாமிர்தத்தை எடுத்துக்கொண்டு 2 செடிகளுக்கு இடையே மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது இருமுறையோ ஊற்றுங்கள். After rainy season, when you give the irrigation water, give 200 liters Jivamrutam twice or thrice a month per acre through irrigation water. மழைக்காலம் முடிந்து நீங்கள் பாசனம் செய்யும் பொழுது ஜீவாமிர்தத்தை 200 லிட்டர் ஒரு ஏக்கருக்கு தர வேண்டும். பாசன நீருடன் கலந்து இருமுறையோ ஒரு மாதத்திற்கு இருமுறையோ அல்லது 3 முறையோ நீங்கள் 200 லிட்டர் ஒரு ஏக்கருக்கு தர வேண்டும். You can increase the Jivamrutam quantity up to 400 liter also. 200 லிட்டர் உங்களிடம் அதிக அளவு ஜீவாமிர்தம் இருந்தால் 400 லிட்டர் கூட நீங்கள் பாசன நீருடன் கலந்து விடலாம். As per the availability of the Jivamrutam. உங்களிடம் ஜீவாமிர்தம் எவ்வளவு இருக்கின்றதோ அதற்கேற்றாற்போல் குறைந்தபட்சம் 200 லிட்டர் நிச்சயமாக விடுங்கள். நிறைய இருந்தால் 400 லிட்டர் கூட நீங்கள் விடலாம். After transplanting the seedling, up to 1 month, remove the weeds, control the weeds on the bed and furrow by hand weeding. நாற்றுக்களை பிடுங்கி நட்டு 1 மாதத்திற்கு பிறகு நீங்கள் களையை பிடுங்குங்கள். சாலின் 2 கரைகளிலும் இருக்கும் பாரிலும் இருக்கும் களைகளை எடுத்து விடுங்கள் முற்றிலுமாக 1 மாதம் கழித்து. Up to 1 month after transplanting. Up to 1 month. 1 மாதம் வரைக்கும். 1 महीने तक वो सब खरपतवार निकाल लेना चाहिए. After 1 month, entire bed should be covered by the straw mulching around the plant. 1 மாதத்திற்கு பிறகு இந்த பாரில் செடிகளை சுற்றி மூடாக்கு இடுங்கள். இவ்வாறு நீங்கள் களை எடுத்திருப்பீர்கள். 1 மாதம் வரை களைகளை எடுத்திருப்பீர்கள். அதன் பிறகு இலை தழைகளான மூடாக்கை இடுங்கள். இந்த செடிகளை சுற்றி இந்த பாரில் செடிகளை சுற்றி மூடாக்கு இட்டு விடுங்கள். The width of the mulching should be 4 fingers, 3 inch. இந்த மூடாக்கு 3 அங்குல அகலம் இருந்தால் போதுமானது. செடிகளை சுற்றி மூடாக்கு இடுங்கள். இந்த மூடாக்கானது 3 அங்குலம் அல்லது 4 விரற்கடை அளவு இருந்தால் போதுமானது. 4 fingers, 3 inch. What is the height? மூடாக்கு height. Mulching height. What we say? அதுவும் 3 அங்குலம். உயரமும் அகலமும் ஒன்றே. அகலம் கிடையாது. அகலம் இல்ல. செடி के around the plant, entire bed. Okay. எல்லா bed. இல்ல அகலம் கிடையாது, தப்பு. உயரம் மட்டும் 3 அங்குலம் இல்ல 4 விரற்கடை. அந்த பாரில் முற்றிலுமாக செடியை சுத்தி முற்றிலுமாக அந்த படத்தில் உள்ள
பாறை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதை முற்றிலுமாக மூடாக்கிட்டு விடுங்கள். Around the plant, not on the plant. செடிக்கு மேலே கிடையாது, மண் பரப்பிற்கு மேலே பாறை முற்றிலுமாக மூடிவிடுங்கள். இந்த மூடாக்கின் 4 அங்குலம் உயரம் இருக்க வேண்டும். 3 அங்குலம் 4 விரற்கடை. What will be happen? The rest of the wheat seeds will start to germinate, no doubt. But when the seedling will come up, the germinated seedling of the weeds will come up, they will not get sunlight. And without sunlight, they can't grow. They will become yellowish color and they will die. They will die. Wheat problem will be solved. இவ்வாறு மூடாக்கு இட்ட பின்பும் களைகள் முளைக்கும். மூடாக்கு இட்ட பின்பும் களைகள் முளைக்கும். சிறியதாக முளைத்து வரும். ஆனால் அதற்கு சூரிய ஒளி கிடைக்காது. இதனால் அவை மஞ்சள் நிறமாக மாறி செத்துவிடும். களைகள் முளைக்கும், சூரிய ஒளி கிடைக்காமல் அவை செத்துவிடும். Understood? If any weed will try to come up between two gap between two stalks, then you cut down and merge. மூடாக்கின் இடையே சிறிய இடைவெளி இருந்து அதன் வழியாக களைகள் வரலாம். அதை நீங்கள் பிடுங்கி அதையும் மூடாக்காக இட்டுவிடுங்கள். When you give the Jivamrutam and merge the soil, automatically activities of the local earthworm start. நீங்கள் ஜீவாமிர்தத்தை இட்டுவிட்டீர்கள், அதன் பிறகு மூடாக்கும் செய்துவிட்டீர்கள். இதன் பிறகு அந்த நிலத்தில் உள்ள மண்புழுக்கள் தங்கள் வேலையை செய்ய ஆரம்பித்துவிடும். Soil will become பரப்புக்கு கிடைத்துவிடும். And also the mulching will protect the soil from the severe sunlight. இந்த மூடாக்கு சூரிய வெப்பத்திலிருந்தும் மண் மேல் பரப்பை காப்பாற்றும். சூரிய வெப்பத்திலிருந்து காப்பாற்றும். And cold also. குளிர்ச்சியையும் இது காப்பாற்றும். Okay. Now write down plant protection. Plant protection. Plant protection. Oh, sorry. Plant protection. The first way, 1 month after transplanting or seed sowing, on entire intercrops and main crops, on all crops. The first way, after 1 month after seed sowing or transplanting, on எல்லா crop. முதல் தெளிப்பு விதையை நேரடியாக விதைத்த பின்பும் நாற்றுக்களை நட்ட பின்பும் 1 மாதம் கழித்து முதல் தெளிப்பு. These people are not interested in vegetables, they are interested in tea. I think they are coming from Uti. Maybe. Yeah. 100 liter water, 5 liter filter Jivamrutam. 100 லிட்டர் நீரில் 5 லிட்டர் ஜீவாமிர்தத்தை கலந்து கொள்ளுங்கள். 100 லிட்டர் நீரில் 5 லிட்டர் ஜீவாமிர்தம் கலந்து கொள்ளுங்கள். முதல் தெளிப்பு. Second spray 10 days after the first spray. 10 days. Second spray 10 days after the first spray. முதல் தெளிப்பு முடிந்து 10 நாட்கள் கழித்து இரண்டாவது தெளிப்பு ஊடு பயிர்கள் மற்றும் முதன்மை பயிர்களுக்கு தெளிக்க வேண்டும். 200 liter Nimastram per acre. 200 லிட்டர் நீமாஸ்திரம் ஒரே 100 liter Nimastram per acre. 100 லிட்டர் நீமாஸ்திரம் ஒரே ஏக்கருக்கு. 100 liter Nimastram per acre. Or அல்லது 100 liter water, or 100 liter water, 3 liter Daspurni Kashayam.
100 லிட்டர் நீமாஸ்திரம் அல்லது 100 லிட்டர் நீரில் 3 லிட்டர்ஸ் 3 liter. 3 லிட்டர் 10 இலை கஷாயம் 3 லிட்டர் 10 இலை கஷாயத்தை கலந்து தெளிக்கவும். Ada दो में से कोई एक, दो में से कोई 100 லிட்டர் நீமாஸ்திரம் அல்லது 3 லிட்டர் 10 இலை கஷாயத்தை 100 லிட்டர் நீரில் கலந்து தெளிக்கவும். ஏதாவது ஒன்று போதுமானது. Okay, the third spray 10 days after the first spray. மூன்றாவது தெளிப்பு 10 நாட்கள் கழித்து, இரண்டாவது தெளிப்பு முடிந்து 10 நாட்கள் கழித்து. $100 liter water plus 2.5 liter soy buttermilk. 100 லிட்டர் நீரில் 2.5 லிட்டர் புளித்த மோர். 100 லிட்டர் நீரில் 2.5 லிட்டர் புளித்த மோர். The fourth spray 10 days after the third spray. நான்காவது தெளிப்பு மூன்றாவது தெளிப்பு முடிந்து 10 நாட்கள் கழித்து. மூன்றாவது தெளிப்பு முடிந்து 10 நாட்கள் கழித்து நான்காவது தெளிப்பு. Per acre 150 liter water plus 10 liter filter जीवामृत. ஒரு ஏக்கருக்கு 150 லிட்டர் நீரில் 10 லிட்டர் நன்றாக வடிகட்டிய ஜீவாமிர்தத்தை கலந்து தெளிக்கவும். The fifth spray 10 days after the fourth. ஐந்தாவது தெளிப்பு நான்காவது தெளிப்பு முடிந்து 10 நாட்கள் கழிந்து ஐந்தாவது தெளிப்பு. The fifth spray 10 days after the fourth. 150 liter water plus 5 liter to 6 liter brahmastram. 150 லிட்டர் நீரில் 5 முதல் 6 லிட்டர் பிரம்மாஸ்திரத்தை கலந்து தெளிக்கவும். Or 150 liter water plus 6 liter Dashwarni Kashayam. அல்லது 150 லிட்டர் நீரில் 6 லிட்டர் 10 இலை கஷாயத்தை கலந்து தெளிக்கவும். 150 லிட்டர் நீரில் 6 லிட்டர் பிரம்மாஸ்திரம் அல்லது 150 லிட்டர் நீரில் 6 லிட்டர் 10 இலை கஷாயத்தை கலந்து தெளிக்கவும். Sorry, 6 spray 10 days after the fifth spray. ஆறாவது தெளிப்பு ஐந்தாவது தெளிப்பு முடிந்து 10 நாட்கள் கழித்து. 150 liter water plus 4 liter Orichumore, that means soy buttermilk. 150 லிட்டர் நீரில் 4 லிட்டர் புளித்த மோரை கலந்து தெளிக்கவும். புளித்த மோர் Kulla Mazga. எவ்வளோ நல்லா புளிச்சிருக்கோ அவ்வளோ நல்லது. Okay. Seventh spray 10 days after the fifth spray. 10 days after fifth spray, the seventh spray. ஆறாவது தெளிப்பு முடிந்து 10 நாட்கள் கழித்து ஏழாவது தெளிப்பு. 200 liter water plus 20 liter filter जीवामृत. 200 லிட்டர் நீரில் 20 லிட்டர் வடிகட்டிய ஜீவாமிர்தத்தை கலந்து தெளிக்கவும். The eighth spray 10 days after seventh. எட்டாவது தெளிப்பு ஏழாவது தெளிப்பு முடிந்து 10 நாட்கள் கழித்து. The eighth spray
10 days after the 7th day, 200 liter water plus 6 to 8 liter Agni Astram plus 6 to 8 liter Agni Astram or either or 200 லிட்டர் நீரில் 6 முதல் 8 லிட்டர் அக்னியாஸ்திரம். 200 லிட்டர் நீரில் 6 முதல் 8 லிட்டர் அக்னியாஸ்திரம். or 200 liter water plus 8 to 10 liter Dashvarni Kashaya. அல்லது 200 லிட்டர் நீரில் 8 முதல் 10 லிட்டர் 10 இலை கஷாயம். 8 to 10 liter Dashvarni Kashaya. The last phase, 10 days after the 8th phase. கடைசி தெளிப்பு 8வது தெளிப்பு முடிந்து 10 நாட்கள் கழித்து Per acre 200 liter water plus 6 liter soy butter milk. 200 லிட்டர் நீரில் 6 லிட்டர் புளித்த மோரை கலந்து தெளிக்கவும். 200 லிட்டர் நீரில் 6 லிட்டர் புளித்த மோரை கலந்து தெளிக்கவும். Or அல்லது per acre 200 liter Sapta Dhanyankur Kashayam. Or 200 liter per acre Sapta Dhanyankur Kashayam. சப்ததானிய Kur Kashayan. கூழ் Kur Ankur. முளைக்கட்டி. Sapta Dhanyankur Kashayam. சப்ததானிய அங்குள் கஷாயம் 200 லிட்டர் கடைசி தெளிப்பு. I will give the details of the Sapta Dhanyankur Kashayam. Sorry. Before Sapta Dhanyankur Kashayam, you have to take that Kashayam. Tea Kashayam. 10 minutes break. Yeah, TV. Please keep quiet. Shanti, Shanti, Shanti. What is Shanti, Shanti, Shanti? அமைதி. This space schedule, which is given for vegetable crops, is equally adaptable in cotton crop also. Same schedule in cotton. நீங்கள் தேநீர் இடைவேளைக்கு முன்பு தெளிப்பு அட்டவணை பார்த்தீர்கள். காய்கறிகளுக்கான தெளிப்பு அட்டவணை பார்த்தீர்கள். அதே அட்டவணை பருத்திக்கும் பொருந்தும். அதே அட்டவணை பருத்திக்கும் பொருந்தும். Sapta Dhanyankur Kashayam. Write down Sapta Dhanyankur Kashayam. அங்குர் கஷாயம். Sapta Dhanya Ankuram Kashayam. சப்த ஏழு தானியம் அங்குர் கஷாயம். Ankur in Tamil. Sprouted. Ankur in Tamil. முளைக்கட்டிய முளைக்கட்டிய கஷாயம். 7 ಧಾನ್ಯ ಮುಳಕಟ್ಟಿಯ ಕಷಾಯ. Take 100 gram of the sesame seeds in small bowl. ஒரு சிறிய பாத்திரத்தில் 100 கிராம் எள்ளை எடுத்துக்கொள்ளுங்கள். 100 கிராம் எள்ளை எடுத்துக்கொள்ளுங்கள். Sesame, till. எள். Add that much quantity of the water in that seed so that the seeds will be submerged in the water. விதைகள் முழுவதுமாக அமிழ்வதற்கு எவ்வளவு நீர் தேவைப்படுகின்றதோ அந்த அளவுக்கு நீரை ஊற்றுங்கள். விதை அமிழ்வதற்கு
எவ்வளவு நீர் தேவைப்படுகின்றதோ அந்த அளவுக்கு நீரை ஊற்றுங்கள். 7. Keep it inside the home. இதை பாதுகாப்பாக உள்ளே வைத்து விடுங்கள். Next morning, take big bowl and add 100 gram of the green gram seeds. அடுத்த நாள் காலை ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் 100 கிராம் பாசிப்பயிர், 100 கிராம் தோலுடன் கூடிய பச்சை பாசிப்பயிரை போடுங்கள். Again, add 100 gram seeds of the black gram. 100 கிராம் தோலுடன் கூடிய கருப்புளுந்து, 100 கிராம் தோலுடன் கூடிய கருப்பு உளுந்து. The Tamil words are totally different. Names of this பேசிக் லாங்குவேஜ் totally different. You are also totally different. Okay. Then add 100 gram of the cowpea seeds. 100 கிராம் தட்டைப்பயிர் விதைகள், 100 கிராம் தட்டைப்பயிர், தோலுடன் கூடிய பாசிப்பயிறு, தோலுடன் கூடிய கருப்புளுந்து, பிறகு தட்டைப்பயிர். In Malayalam also this is called payar. Same, okay. Then add 100 gram horse gram seeds 100 கிராம் கொள்ளு or moth bean seed. Moth bean. Maybe English में दो कोई है. மோத்பீன், மோத்பீன்னா நரிப்பயிர் தானே? நரிப்பயிர் தானே? Anyone, moth bean or horse gram. Anyone. கொள்ளு அல்லது நரிப்பயிர். What will the availability?